தமிழர் தாயக பகுதி எப்பொழுதும் அழிவு சார்ந்தும் அபிவிருத்தியை ஏந்துவதற்கும் காத்திருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகமாக இருக்கின்றமை கண்கூடான ஒன்றாகும். அதற்கு வழிகோலும் முகமாக இயற்கையும் தன் பங்குக்கு அவ்வப்போதுகளில் பேரழிவுகளை ஏற்படுத்தி விடுவதுண்டோ. அப்படியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வடபகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்று, அடர் மழை, வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக பல கடலோர கிராமங்கள் அழிவுகளுக்கு உட்பட்டு அவர்களின் வாழ்வாதாரமான தொழில்துறை மேம்பாடு முற்றிலுமாக பாதிக்கப்படும் அளவுக்கு மிக பாரிய அழிவை எதிர்நோக்கி இருக்கின்றது. காற்றடிச்சு வள்ளங்கள் சேதப்பட்டிருக்கு, நியாயமான சேதங்கள், வெள்ளம் உடைஞ்சு அவர்களின் தொழில் உபகரணங்கள் பலவும் கூடவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான அழிவை எதிர்நோக்கிய கிராமங்களில் ஒன்றான வெல்வெட்டித்துறை நகரின் ரேவடி கடற்கரையை மையப்படுத்தியே நாம் இன்று நகர்ந்திருக்கின்றோம். மேற்குறித்த அனர்த்தம் காரணமாக தங்களின் பெறுமதியான படகுகள், அவைசார் உபகரணங்கள் என பல லட்சம் பெறுமதியான தங்கள் சொந்த உடைமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதால் நாங்கள் பெருசம் எங்கள் படகுகள், ஆட்கள் காயப்படுறது, தொழில் இழக்கிறது, இழப்பெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட நீங்கள் 2 படகு முழுமையாக சேதம் அடைஞ்சிருக்கு. ஏனைய படகுகள் பகுதி சேதம், கிட்ட 3 லட்சம் 4 லட்சத்துக்கிட்ட செலவாகிருக்கு. இப்போ திருத்தி தான் ஒண்டா தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைய நாளில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு உடனடியாக அரை மணி நேரத்துக்குள் இங்கு வந்து நிலைமைகளை இங்கு அவதானித்த அமைச்சர் சர்வசாதாரணமாக தொழிலாளர்களுடன் பேசி குறை நிறைகளை வினவி தங்களில் ஒருவராக அவர் நடந்து கொண்ட விதம் தமக்கு பெரும் மனவு நிறைவாக இருந்ததாகவும் தான் உரிய நடவடிக்கையை எடுப்பதாகவும் கூறிச் சென்றதாகவும் பிரதேச மக்கள் கூறினார்கள். நாங்கள் சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் வந்தவர் மஞ்சள்லாம் பார்த்து எல்லாம் படிவாக்க காய்ச்சி எல்லாம் பார்த்தவர் செய்தவர்கள் சொல்லி இப்போ டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இது சம்பந்தமான கடிதங்கள் தர சொல்லியிருக்கேன். அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்ட கடிதங்கள் பேர் விவரம் கொடுத்துருக்கோம். ஆயினும் இதுவரை இவை தொடர்பில் பாராளுமன்றத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் உள்ளிட்ட எவருமே இந்த விடயங்கள் பற்றி பேசவில்லை என்று கூறும் அதே நேரம் தம்மை அமைச்சர் சந்திக்க வரும்படி கூறியும் நேரகால நெருக்கடி காரணமாக தாம் இன்னும் சந்திக்கவில்லை என்பதையும் இப்பிரதேச மக்கள் கூறுகின்றனர். கொடுத்துட்டோம், இதுவரைக்கும் எங்களுக்கு அதுக்குரிய எந்த ஒரு இதுவும் கிடைக்கவில்லை. எங்களை சந்திக்க சொன்னவர் நாங்கள் இந்த காற்று மழை இதாலும் போகல. கடற்தொழிலாளர்களது பிரச்சனை கடந்த ஆட்சியாளர்கள் காலம் போல இன்னும் இம்முறையும் கவனிக்கப்பட முடியாத பிரச்சனையாகவோ அல்லது தீர்க்க இயலாத பிரச்சனையாகவோ மாறிவிடுமோ என்பதே இவர்களின் ஏக்கமாக இருக்கின்றது. இதுக்கு முதல் இந்த அமைச்சர்கிட்ட நாங்கள் கடிதங்கள் கூட கொடுத்துருக்கோம், நேரடியாக கண்டு காய்ச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு அப்படின்னு செய்து தரலாம் அப்படின்னு சொல்லிக்க முடியும். இது வரைக்கும் அதுக்குரிய எந்த விதமான ஒரு இதுவும் செய்து தரையில்லை. இதால் நாங்கள் பெருசம் எங்கள் படகுகள், ஆட்கள் காயப்படுறது, தொழில் இழக்கிறது, இழப்பெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இதே நேரம் வெல்வெட்டித்துறை நகர்ப்புறத்தில் நிலவும் மற்றும் ஒரு பிரச்சனையாக வெல்வெட்டித்துறை சந்தியின் பிரதான வீதியின் நடுவே உள்ள பாரிய குன்று குழிகள் காரணமாக வீதி விபத்துகளும் அத்தோடு வாகனங்கள் பழுதாகி அவற்றை பாதுகாக்க முடியாத பிரச்சனைகளும் நிலவுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர்.
புறணிக்கவும் இல்லை, அப்படியே பள்ளம் தெரியா இருக்கு. ஆனால் இன்றைக்கு மார்னிங்கும் ஒரு அம்மா வந்து விழுந்து இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து, ஆனால் மார்னிங்கும் நான் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன். அது ஆர்டிஎஸ் இந்த ரோடு தானே, அவியல் ஆர்டிஆர் தான் செய்யலாம் மாதிரி தான் அந்த பொறுப்புகளை ஸ்டார்ட் பண்ணுது. பருத்தித்துறை துறைமுக சந்தியில் இருந்து அச்சுவேலி வரையான கடற்கரையோர பாதை இன்னும் சரியாக கவனிக்கப்படாத இந்த நிலைமை காரணமாக பல்வேறு மக்களும் சொல்லனா இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதால் கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் போட்டு நிரப்புவாங்க என்று தெரியும். இப்போ கொஞ்சம் தலை நீங்கள் வேணுமெண்டா ஒரு 3 நாளையாவது இது நிரப்பப்பட்டுரும். இப்போ சொன்னதுக்காண்டி அந்த தான் நடக்கும். வீதி அதிகார சபையும் வல்வெட்டித்துறை நகர சபையும் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் அவாவாகவும் இருக்கின்றது. சொன்னது இப்படி ஆடி இந்த ரோட்ல கை வச்சா போட்டாக்களுக்கு பிரச்சனை வரும், போடாம வச்சிருக்கோம். ஜூசிக்கு மாதிரி சொல்லியாச்சு. இப்போ என்ன அதை பற்றி அவங்களுக்கு என்ன பதில் கிடைக்கிறது, அவங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளுக்கும் கவனிக்கப்படாத பிரச்சனைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்து விடுகின்றன. ஆனால் பிரச்சனைகள் என்பன எல்லோருக்கும் பொதுமையானவைதான் என்பதுதான் நிதர்சனம். எம் மக்கள் எம் பிரதேசம் என்ற மாத்திரத்தில் ஆய்வு களத்தில் இறங்கி எமது பிரதேச நலன் குறித்த இந்த பார்வையை உரியவர்கள் கவனத்தில் கொண்டு வருவதே வடலையின் நோக்கமும் ஆகின்றது.